ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்ததுனால அவருக்கு டைரக்ஷனில் அந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. காரணம் என்னன்னா அந்த மெமரபிள் மொமெண்ட்ஸ் ஆஃப் அஜித் சார். அந்த ஒவ்வொரு படத்துலேருந்தும் சில முக்கியமான சீன்லாம் எடுத்து அதை பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆதிக் வந்து அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்தே அவருடைய படங்கள் வந்து எப்பவுமே வித்தியாசமாக தான் இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இப்போது ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து குட் பேட் அக்லிக்கு அப்புறம் வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு கூட்டணியாக அஜித் சார் வந்து ஒரு படம் பண்ணார். அஜித் சார்கிட்ட வந்து இது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா, அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுவர்தன், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் 3 படம் அது மாதிரி கண்டினியூஸாக பண்ணியிருப்பாங்க. ஹெச் வினோத் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த அது என்ன ரீசன்கிறத விட தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நல்ல கண்டென்ட்டை நம்மளை வச்சு எடுக்கணுங்கிற ஆசை, வேற ஒரு ஜானர் ட்ரை பண்ணுறது. ரெண்டாவது வந்து அஜித் சார் வந்து பழக்கம் ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு, அதாவது என்னன்னா ஒரு டேரக்டர் கிடைச்சிருக்காரு, பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அவரோட இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத ஹீ இஸ் டேக்கிங் டைம். ஒருத்தரோட ஒர்க் பண்ணால் ஒரு படம் மட்டும் இல்லை, அப்படி அடுத்தடுத்து மாற வேண்டாம்னா அவருக்கு இன்னொரு படம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது அது வந்து உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம்.